அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? குட் ஈவினிங் மிஸ், கேக்குது. ஓகே. அதாவது நாங்க அகவிசை என்ற பகுதி ஸ்டார்ட் பண்ணி போறோம். அதுல மெயினா இந்த தகட்டசை வேண்டா என்ன, அதே மாதிரி இந்த தகட்டொட்டு கொள்கை, அதே மாதிரி புவியில் இருக்கக்கூடிய 7 பெரிய கலச தகடுகளும் என்ன, அந்த 13 சின்ன கலச தகடுகளும் என்ன, அதே மாதிரி அந்த புவியோட்டுக்கும் இடையோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில அமுக்கம் நடக்கிறதால அந்த தகடுகள் அப்படி அதிர்ந்து அந்த தகடுகள் நகரும். அப்ப அப்படி நகரக்கூடிய இடங்கள்ல பொறுத்த வரையிலேயும் ஒன்று விலகும் கலசத்தகடு, அடுத்தது ஒருங்கும் கலசத்தகடு, அடுத்ததா அமிழும் கலசத்தகடு. இப்ப நான் இதுக்குள்ள நோட்ஸ் உங்களுக்கு குரூப்ல போட்டு இதை எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க, அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி. இப்ப இதுல இந்த விலகும் கலசத்தகடு எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தால், இப்ப விலகும் கலசத்தகடு இதுல ரெண்டு கலசத்தகடு மீக்கிற டைம்ல ரெண்டும் இத நாங்க இந்த ரோமாக் சரியா போடணும், விலகு மாதிரி தான் நாங்க போடணும். அது மாதிரி இங்க பாறை குழம்பெல்லாம் உற்பத்தி ஆகி இங்கல போகுது. இப்ப இந்த தகடுகள் இந்த கலச தகடுகள் ஒன்றோடொன்று எதிரெதிர் திசையில விலகி போகுது. விலகும் கலச தகடுன்னா என்ன, ரெண்டு கலச தகடுகள் இருக்குது, அது ஒன்றோடொன்று மோதாம எதிரெதிர் திசையில விலகி போகுது. இப்படி விலகக்கூடிய பகுதியில இடைவெளி ஒன்று வரும். அப்ப இப்படி விலகி போறதால ஒரு இடைவெளி வரும். அப்ப அந்த இடைவெளியினூடாக அந்த கோலவத்திட உருகி அந்த பாறை பொருள் எல்லாமே வெளிக்கு பாயும். பாறை பொருட்கள் எல்லாம் வெளிக்கு பாயும். இப்படி பாய்ந்திருக்கிறதுனால உருவாக்கப்பட்ட தன்மைனா எங்களுக்கு உதாரணமாக சமுத்திர மலை தொடர்களை குறிப்பிடலும். உதாரணமா பார்த்தோம் என்றால் இந்த விலகும் கலசத்தகடுக்கு உதாரணம் எங்களுக்கு சொல்லும். இந்த ஆப்பிரிக்க கலசத்தகட்டுல இருந்து இந்த ஐரோ தகடு விலகிறதாலதான் இந்த அத்திலாந்திக் சமுத்திரத்துல என்ன நடந்ததுன்னா எஸ் வடிவத்துல ஒரு மலைத்தொடர் உருவான. அதே மாதிரி இந்த சமுத்திரத்துல இந்த சைட் இப்படி இந்த ஷேப்ல தலைகீழான வை வடிவத்துல மலைத்தொடர் உருவானது எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். இப்ப நாங்க இந்த விலகும் கலசத்தகடு இப்ப 3 கலசத்தகடையும் குறிப்பிட்டு விளக்கு அந்த மாதிரி கேள்வி வந்தால் முதலாவதா விலகும் கலசத்தகடுன்னு நாங்க ஹெடிங் போடணும். இப்ப அந்த 1/2 மார்க்ஸ் ஓகே. அடுத்ததான் இந்த படம் போடணும். படம் கிளியரா வரையணும். அதே மாதிரி விளக்கம் எழுத தெரியணும். விளக்கம் எழுதுறதோட அதுல ஒரு உதாரணம் கொடுக்கணும். இப்படி கொடுக்க டைம்ல ஈக்கும் அறைய போட்டு இந்த விளக்கத்துக்கும் உதாரணத்துக்கும் சேர்த்தி ஒன்று வரும். சோ இப்படிதான் இப்படி படத்தோட வார டைம்ல படத்திட உதவியோட விளக்குன்னு கேட்டால் இந்த மெத்தட்ல தான் மார்க்ஸ் போடுவாங்க. இப்ப இந்த மாதிரி நாங்க ஒரு விடயத்தை எழுதுறதுக்கு பார்த்துக்கொள்ளணும். ஓகே, கார்த்திகா என்ன சரி டவுட் இருக்குதா? மிஸ், இந்த படம் கீழே சொன்னா 2 பாக்ஸ் போட்டுட்டு அந்த அரோமா காட்டுனா சரியா? பாக்ஸ் போடணும், 2 இரவு மார்க்கும் போடணும். அத மாதிரி இந்த நடுவுல இந்த பாறை குழம்பு இருக்கிற மாதிரி போட்டு இந்த வெளிப்பாயிர மாதிரி கீறினா நல்ல. ஓகே மிஸ். ஓகே, மெயினா இந்த ரெண்டு பாக்ஸ போட்டு இப்படி ஏரோ போடுறதுதான் நீக்குது எல்லாத்துலயும். பட் நாங்க கொஞ்சம் இந்த சரியா இந்த படத்தை கீரை தெரியணும். நடுவுல பாறை குழம்பு வெளிப்பாயிர விஷயத்தையும் எழுதினா நல்ல. இந்த விலகும் கலசத்தோட ஆனா மெயினா அந்த 2 பாக்ஸும் போட்டு அந்த விலகு மாதிரி ரோமாக் போட்டாலும் சரி. ஓகே, அடுத்ததா நான் பார்ப்போம். அப்ப இந்த விலகும் கலசத்தாடு கிளியரா எல்லாருக்கும்? ஓ மிஸ். ஓகே, நோட்ஸ் அனுப்பிக்க அதை எழுதிக்கோங்க. நேத்து ஃபுல்லா டைம் தந்தேன். ஓ சொல்லுங்க, யாரு? மிஸ், நான் இந்த அஷ்ரிஃபா மிஸ். அந்த நோட்ஸ்ல விலகும் கவசத்தோட நோட்ஸ்ல ஆப்பிரிக்கா கவசத்தகட்டில் இருந்துன்ற அதுல அத்திலாந்திக் சமுத்திரத்தில் அப்படின்னு வடிவத்தில் சமுத்திர மலை தொடர்ந்து கொண்டு வருது. நடுவுல எதுவும் ஒரு லெட்டர் மிஸ் ஆகுதா மிஸ்? எஸ் வடிவத்தில் சமுத்திரமலை தொடர்ந்து வரும். எஸ் வடிவத்துலன்னு வரும். நோட்ஸ்ல அவங்களுக்கு அடிபட்டில போல பிரிண்ட் எடுக்க எஸ் வடிவத்துலன்னு போடும். ஓகே, அடுத்தது இரண்டாவது ஒருங்கும் தகட்டசைவு. ஒருங்கும் தகட்டசைவு. இப்ப இத நாங்க ஒருங்குற மாதிரி கீறிவிட்டா சரி. ஒருங்குற மாதிரி கீறிண்டால் இந்த எரோ மார்க் ரெண்டும் ஒன்றா சந்திக்கிய மாதிரி வரும். ஒருங்கு ஒருங்கு டைம்ல இப்படி
இதுதான் உருவாக்கப்படும். அதாவது மலைத்தொடர் உருவாக்கப்படுது மெயினா. அதாவது ஒருங்கும் தகட்டசைவுனா எப்படி விளக்கம் எழுதுற, ரெண்டு கலச தகடுகள் ஒன்று நோக்கி ஒன்று நேர் திசையில, இப்ப விலகுறண்டா நேர் எதிர் திசையில, ஒருங்கு என்று சொன்னா நேர் திசையில மோதி ஒருங்குது. இப்படி வந்து ஒருங்குற டைம்ல வந்து ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஒருங்கும் தகட்டசைவு ரெண்டு கலச தகடுகள் வந்து ஒன்றை நோக்கி ஒன்று நேர் திசையில மோதி ஒருங்குது. இப்ப இப்படி வந்து ஒருங்கு டைம்ல வந்து ஒண்ணு வந்து அந்த கலச தகடு வந்து மேல் நோக்கி போயிடும், இல்லைன்னா கீழ் நோக்கி போயிடும். அப்படி வந்து போறதாலதான் இந்த மடிப்பு மலைகள் அங்கே உருவாக்கப்படுது. இப்ப நாங்க இந்த படத்தை வந்து கீறதோட இவ்விடத்துல இப்படி இந்த மாதிரி ஒன்று கீறி விட்டா சரி, மடிப்பு மலை பள்ளத்தாக்குகளும் உருவாக்கப்படுது மெயினா இந்த ஒருங்கும் தகட்டசைவால. உதாரணமா எங்களுக்கு ராக்கி, ஆன்டீஸ், அல்ப்ஸ், இமயமலை உருவானதை வந்து எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். இப்ப சொட்டா அந்த விளக்கத்தை எழுதிட்டு உதாரணமா இதை சொல்ல எழுமன்னு எழுதினா சரி என்றால் நான் ஒரு படமும் கீறுதானே. இதுவும் பெரிசா நல்லா விளக்கம் ஒண்ணு தேவையில்லை. அந்த டைம்ல அந்த டைம் போறது வந்து நடக்கு. இத எழுதிட்டு கொஞ்சம் விளக்கம் ஒன்று எழுதி உதாரணம் ஒன்று எழுதினு சொன்னால் இதுக்கு ஃபுல்லா எல்லாத்துக்கும் 1 மார்க்ஸும், இந்த படத்துக்காரே ஹெடிங்குக்கு 1/2 மார்க்ஸ் போடுவாங்க. ஓகே, ஒருங்கும் தகட்டசைவு கிளியரா எல்லாரும்? ஓ மிஸ். ஓகே, அடுத்ததான் ஆபாவம் அமிலங்கலசத்தகடு. இது எப்படி நடக்குது? அமிலங்கலசத்தகடு அதாவது ரெண்டு தகடிக்குது. மெயினா வந்து இப்படி ரெண்டு தகடிக்கிற டைம்ல பொதுவா வந்து எந்த தகடு வந்து மேலுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்ன இந்த கண்ட தகடு தான் வந்து மேலுக்கு உயர்த்தப்படும், சமுத்திர தகடு தான் வந்து கீழுக்கு அமிழ்த்தப்படும். அந்த பாயிண்ட வந்து ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இதுக்கு வந்து நாங்க 20 மார்க் இந்த மாதிரி போட்டா சரி. மெயினா அமிலு டைம்ல வந்து கண்ட தகடு தான் மேல் வீழ்த்தப்படுது, சமுத்திர தகடு தான் கீழ் அமிழ்த்தப்படுது. இது எப்படி விளக்கம்? அதாவது கலச தகடுகள் ஒன்றோடொன்று மோதுகிற டைம்ல வந்து தகடு வந்து மேலே உயர்த்தப்பட, ஒரு தகடு மேலே உயர்த்தப்பட அடுத்த தகடு வந்து கீழ் அமிழ்த்தப்படலும். பொதுவாக மெயினா இந்த கண்ட தகடு தான் மேல் உயர்த்தப்படுது, சமுத்திர தகடு தான் கீழ் அமிழ்த்தப்படுது. இப்படி வந்து ஒருங்கிற இடங்கள்ல வந்து
என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய பள்ளத்தாக்குகள், பாரிய பள்ளத்தாக்குகள் வந்து உருவாக்கப்படுது. இப்படி ஒருங்க இடத்துல இങ്ങനെ வச்சு பெரிய பள்ளத்தாக்குகள் பள்ளத்தாக்குகள் வந்து உருவாக்கப்படுது. அதே மாதிரி மெயினா அகழிகளும் இங்கதான் உருவாக்கப்படுது. இப்ப மேரினம் மலைத்தொடரும் உருவாக்கப்படும் தான் கலசத்தாடுகள் அமிழ்தத்தால. இப்ப வேணா இந்த பள்ளத்தாக்குகள் அகழிகள் உருவானது இதெல்லாம் எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். ஓகே, கிளியரா இது? ஓ மிஸ். ஓகே, அடுத்ததா வந்து இந்த தகட்டசைவால என்ன விளைவுகள் ஏற்படுது என்றது பார்ப்போம். இப்படி தகடுகள் அசைதத்தால அப்ப முதலாவது சாப்டர் இந்த அகவிசை என்ற பகுதி எடுத்தாலும் அதுல 3 பிரிவிக்குது. தெரிஞ்சுக்கணும். மெயினா இப்ப நாங்க புவித்தகட்டசைவு செயல்முறை தகட்டசைவு என்ற பகுதி தான் நாங்க இப்ப பாக்குறது. இப்ப அடுத்ததா எங்களுக்கு இருக்கிற ஸ்டெப் வந்து நிலநடுக்கம். அடுத்ததா உள்ளது நிலநடுக்கம், அதாவது புவி நடுக்கம். அடுத்ததா உள்ள பகுதி தான் எரிமலை. அப்ப இதுல அகவிசை என்ற பகுதியில 3 சாப்டர். அப்ப இந்த முறை வந்த அதுலதான் எரிமலை என்ற பகுதியில கேள்வி வந்து அடுத்த முறை உங்களுக்கு இந்த முறை 2026க்கு வந்து ஒன்றோ தகட்டசைவுல வந்து கேள்வி வரையிலும், இல்லைனால் இந்த இதில் உள்ள இந்த மடிப்புகள் இதால உருவாக்கப்படக்கூடிய நில உருவங்கள் அந்த சாப்டர்ல வரலாம். இல்லாட்டி இந்த நிலநடுக்கம் என்ற பகுதியோட சேர்த்து பின்னால இயற்கை அனர்த்தம் என்ற ஒரு பகுதி இருக்குது, பௌதிக புவியியல். அப்ப அதை 2 சேர்த்து ஒரு கேள்வியை வந்து போடும். மேலும் இந்த முறை எப்படியுமே 2026க்கு இயற்கை அனர்த்தம் எதிர்பார்க்கலும். இப்பே நான் சொல்றேன், இந்த இயற்கை அனர்த்தம் என்ற பகுதியில கேள்வி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த பகுதி எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எல்லா பகுதியும் நான் முடிச்சு தருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் பேப்பரும் வந்து செய்வேன். ஓகே, இப்ப இதுல வந்து இந்த தகடுகள் வந்து அசைதத்தால, இந்த தகட்டு அசைவு நடக்கிறதால என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து சுனாமி வந்து உருவாக்கப்படும். சுனாமி உருவாக்கப்படும். அதாவது அதாவது இந்த எரிமலை கக்கை வந்து இடம்பெறத்தால இந்த தகடுகள் வந்து அசையும். தகடுகள் அசைதத்தால நிலநடுக்கம் ஏற்படும். இதனால வந்து சுனாமி உருவாக்கப்படும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்றேன்.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தகட்டசைவால ஏற்படுற விளைவுகள் ஒன்றுதான் இந்த சுனாமி நிலைமை உருவாக்கப்படுதுன்னு சொன்னது. இது எப்படி நடக்கும்? இந்த எரிமலை கக்கு நடந்து ஃபர்ஸ்ட்டுக்கு புவி அதிர்ச்சி ஏற்பட்டு எரிமலை கக்கையும் நடக்கும். அதுக்கு பின்னால தகடுகள் எல்லாம் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு அதால சுனாமி நிலைமை உருவாக்கப்படும். இந்த தகட்டசைவால ஏற்படுற விளைவில் ஒன்று சுனாமி எங்களை குறிப்பிடலும். அடுத்தது சொல்லலாம் இந்த புதிய சமுத்திர படுக்கைகள் தோற்றம் பெறுறது. அப்படின்னு சொன்னால் இந்த இந்த பனிமலையில இதழ் உருவாக்கப்பட இப்ப தகடுகள் அசையும் தானே. அப்ப அந்த மெயினா இப்ப பனிக்கட்டி ஈக்கிற இடத்துல இந்த தகடுகள் அசைகிற டைம்ல அங்க என்ன நடக்கும்? அதெல்லாம் உடையும். இப்ப நாங்க பின்னால் எங்களுக்கு புறவிசை என்ற சாப்டர்ல பனி கட்டி செயற்பாடுன்ற ஒரு பகுதி இருக்குது. அதுல அந்த விஷயம் எங்களுக்கு பார்க்கலும். அப்படி அந்த சமுத்திர படுக்கைகள் இதில் உருவாக்கப்படுறது எங்களுக்கு குறிப்பிடலாம். அதுவும் தகடுகள் அசைதத்தால ஏற்படுத விளைவுதான். அடுத்தது இந்த மடிப்பு மலைகள் தோற்றம் பெறுறது. அதாவது நாங்க பார்த்தோம் இந்த மெயினா இந்த தகடுகள் நகரத்துல இந்த ஒருங்கும் தகட்டசைவு நடக்கிற டைம்ல மடிப்பு மலை உருவாகுது அப்படின்னு. இப்படி ரெண்டும் ஒருங்கு டைம்ல அது ரெண்டும் மேல் நோக்கியிலும் ஒன்று கீழ் நோக்கி அமர்த்தப்படலாம். அதனாலதான் மெயினா இந்த மடிப்பு மலை உருவாக்கப்படுது. இந்த மடிப்பு மலை உருவாக்கப்படுறதுக்கும் தகட்டசைவு தான் மெயின் ரீசன். உதாரணமா எங்களுக்கு இந்த ராக்கி, அந்தீப்ஸ், அல்ப்ஸ், இமயமலை இதால மடிப்பு மலைகளுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். இது உங்களுக்கு இந்த தகட்டசைவால ஏற்படுத விளைவுன்னு சொல்லி உங்களுக்கு 6 மார்க்ஸ் கேள்வி வரையலும். இப்ப அதுல சரி 3 நீங்க விளக்க தெரியணும். இந்த சமுத்திர அகழிகள் தோற்றம் பெறதை குறிப்பிடலாம். அதாவது இந்த தகடுகள் அமிழ்ற டைம்ல தான் இங்க அகழிகள் தோற்றம் பெறும். அதாவது இப்படி தகடுகள் ஒன்றோடு மோதுற டைம்ல ஒரு தகடு மேலுக்கு உயர்த்தப்பட்டு அடுத்த தகடு கீழே அமிழ்த்தப்பட்டதால அங்க ஒருங்கு இடங்கள்ல இந்த சமுத்திர அகழிகள் உருவாக்கப்படுது. மரியானா அகழி இதுகளை எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். அதே மாதிரி அவடத்துல இந்த எரிமலை லிட்கள் உருவாகுதல். எரிமலை லிட்கள் என்று சொன்னால் இந்த தீவுகள், சின்ன சின்ன தீவுகள் அங்கின உருவாக்கப்படும். தகடுகள் எல்லாம் அசைவுற்று அங்கின இந்த எரிமலை செயற்பாடு நடக்கிற இடத்துல அப்படி சின்ன சின்ன தீவுகள், எரிமலை தீவுகள் அங்கின உருவாக்கப்படும். அதுவும் இந்த தகட்டசைவால ஏற்படுத விளைவுகள் உண்டு. அதே மாதிரி அடுத்ததா இந்த பிளவு பள்ளத்தாக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவும் அங்கின தகடுகள் அசைறதால அங்கின பள்ளத்தாக்குகள் உருவாக்கப்படும். அத எங்களுக்கு இதற்கு உதாரணமாக சொல்லலும். அதே மாதிரி இந்த மண் சரிவு ஏற்படுது. இப்ப தகடுகள் எல்லாம் செஞ்சு தாவி தானே அங்கின அந்த மேலுக்கு ஈக்கிறதெல்லாம் மண்ணெல்லாம் புருண்டு இங்க கீழ் வரைக்கும் வர டைம்லதான் மெயினா இந்த நிலச்சரிவு ஏற்படுது. அதாவது மண் சரிவு அங்கின நடக்கும். அப்ப இந்த மண் சரிவு ஏற்படுறதுக்கும் மெயின் ரீசன் தகடுகள் அசைவுறதுதான். அடுத்தது இந்த பனிமலைகள் எல்லாம் உடைஞ்சு விழுதுது. இப்ப நிலத்துல அடிக்கிட்டானே இந்த தகடுகள் அசையும். இந்த தகடுகள் அசைற செயற்பாடாகி நடக்கிறதாலதான் அந்த மேலுக்கு அந்த படிமலைகள் அதெல்லாம் உடைஞ்சி விழும். இந்த தகடுகள் அசைதத்தால ஏற்படுத விளைவுகள் உண்டாக எங்களுக்கு இந்த பனிமலைகள் உடைந்து விழுத சொல்லலும். உதாரணம் மெயினா இந்த ஆர்டிக் பிரதேசங்களை, உயர்மலை பிரதேசங்களை தான் மெயினா இந்த பனிமலைகள் காணப்படுது. அதெல்லாம் உடைஞ்சி விழும் இந்த தகடுகள் அசைதத்தால. இதையும் எங்களுக்கு உண்டா சொல்லலும். அதே மாதிரி இந்த எரிமலை வெடிப்பு ஏற்படுது. எரிமலை வெடிப்புன்னு சொன்னா இந்த எரிமலை கக்குன்னு சொன்னால் என்ன? கோளவகத்துல நிலவக்கூடிய மெயினா அந்த செயற்பாடால தான் அவடத்துல எரிமலை கக்கை நிகழ்த்தப்படுது. அதாவது மெயினா கோளவகத்துல புவியோட உட்பகுதியில காணப்படக்கூடிய அந்த திரவ பாறை குழம்பு இந்த புவியோட்டுக்கு வெளியில தள்ளப்படும். அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய எல்லா செயற்பாடையும் நான் சொல்றேன் எரிமலை செயற்பாடு அப்படின்னு. இப்ப எரிமலை கக்குன்னு சொன்னால் அந்த இடைவெளி அந்த ஓட்டைகள் இருந்தானே, அந்த இடைவெளி ஓட்டைகளூடாக இந்த பாறை குழம்பு அப்படியே மேலுக்கு அப்படி புவியோட்டுக்குள்ளுக்கும் படியுது. அப்ப அதைத்தான் சொல்லி எரிமலை கக்குகை என்று. அப்ப இந்த எரிமலை கக்குகை நடக்கிறதுக்கும் ரீசன் இந்த தகடுகள் அசைவுறதுதான். அப்ப அப்படி சொல்லி நாங்க 3க்கு விளக்கம் எழுத தெரியணும். ஓகே, எழுதல் மேல இருக்கு 3. ஓ மிஸ்.
ஓகே, அடுத்ததா ஹெடிங் போடுங்க எல்லாரும். புவிநடுக்கம் அல்லது நிலநடுக்கம். புவிநடுக்கம் அல்லது நிலநடுக்கம். புவிநடுக்கம் அல்லது நிலநடுக்கம். ஓகே, அதுல எழுதுங்க. கோளவகத்தில் அமைதியாக செயற்படாதிருந்த சக்தி. புவிநடுக்கம் அல்லது நிலநடுக்கம்னு போட்டு அதில் எழுது. கோளவகத்தில் அமைதியாக செயற்படாதிருந்த சக்தி கோளவகத்தில் அமைதியாக செயற்படாதிருந்த சக்தி திடீரென செயற்படும் போது புவியில் ஏற்படும் திடீரென செயற்படும் போது புவியில் ஏற்படும் திடீர் அசைவுகள் அல்லது நடுங்குதல் புவிநடுக்கம் ஆகும். கோளவகத்தில் அமைதியாக செயற்படாதிருந்த சக்தி திடீரென செயற்படும் போது புவியில் ஏற்படும் திடீர் அசைவுகள் அல்லது நடுங்குதல் புவிநடுக்கம் ஆகும். புவியினுள் புவிநடுக்கம் தொடங்குமிடம் புவியினுள் புவிநடுக்கம் தொடங்கும் இடம் புவியினுள் புவிநடுக்கம் தொடங்கும் இடம் புவிநடுக்க மையம் அல்லது குவிவு மையம். குவிவு மையம், புவிநடுக்க மையம் அல்லது தோற்றுவாய், 3 மாதிரியும் சொல்ற. புவிநடுக்க மையம், குவிவு மையம் அல்லது தோற்றுவாய் எனப்படும்.
புவியினுள் புவிநடுக்கம் தொடங்கும் இடம் புவிநடுக்க மையம் அல்லது குவிவு மையம் அல்லது தோற்றுவாய் எனப்படும். ஓகே, அடுத்ததா எழுது. புவிநடுக்க மையப்பகுதிக்கு மேல் புவிநடுக்க மையப்பகுதிக்கு மேல் புவிநடுக்க மையப்பகுதிக்கு மேல் புவிநடுக்க மையப்பகுதிக்கு மேல் புவி மேற்பரப்பில் காணப்படுவது புவிநடுக்க மையப்பகுதிக்கு மேல் புவி மேற்பரப்பில் காணப்படுவது புவிநடுக்க மையப்பகுதிக்கு மேல் புவி மேற்பரப்பில் காணப்படுவது புவி மேற்பரப்பில் காணப்படுவது மேன்மையம் ஓ அல்லது பூகம்ப மையம் எனப்படும். மேன்மையம் அல்லது பூகம்ப மையம் எனப்படும். மேன்மையம் அல்லது பூகம்ப மையம் எனப்படும். பூகம்ப மையம் எனப்படும். ஓகே, அடுத்த பேராகிராஃப் எழுதுங்க. கோளவகத்தில் இருந்து வருகின்ற மேற்படி சக்தி கோளவகத்தில் இருந்து வருகின்ற மேற்படி சக்தி கோளவகத்தில் இருந்து வருகின்ற மேற்படி சக்தி மேற்படி சக்தி புவி மேற்பரப்பிலும் புவி மேற்பரப்பிலும் புவி மேற்பரப்பிலும் புவியின் உட்பகுதியிலும் புவி மேற்பரப்பிலும் புவியின் உட்பகுதியிலும் அலைவடிவில் பரவிச் செல்கிறது. புவியின் உட்பகுதியிலும் அலைவடிவில் பரவிச் செல்கிறது. அலைவடிவில் பரவிச் செல்கிறது. இவ்வலையினை 3 வகைகளாக பிரித்து நோக்கலாம். இவ்வலையினை 3 வகைகளாக பிரித்து நோக்கலாம். இவ்வலையினை 3 வகைகளாக பிரித்து நோக்கலாம். ஒன்று பி அலை, அடுத்தது எஸ் அலை, அடுத்தது எல் அலை. இவ்வலையினை 3 வகைகளாக பிரித்து நோக்கலாம். ஒன்று பி அலை, அடுத்தது எஸ் அலை, அடுத்தது எல் அலை.
ஓகே. இந்த புவிநடுக்கம் அப்படின்னு சொன்னா என்னென்றால் இப்ப கோளவகத்துல வந்து சும்மா ஒரு அமைதியா இருக்கும். அப்படி அமைதியாக ஒன்றுமே செயற்படாம இந்த சக்தி வந்து திடீரென்று செயற்படுத டைம்ல வந்து புவியில வந்து அதாவது திடீரென்று செயற்படுதென்றால் திடீரென்று சொல்லி அசைதத்தை சொல்ற. அப்ப கோலவாத்துல சும்மா அமைதியா இருந்துட்டு திடீரென்று சொல்லி அது அசைத டைம்ல அல்லது இந்த நடுங்கத்தை தான் சொல்றேன்னு புவி நடுக்கம் அப்படின்னு. இந்த புவியில வந்து புவி நடுக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுற இடம் ஒண்டிக்குது. அந்த ஸ்டார்ட் ஆகுற இடம் தான் என்ன புவி நடுக்க மையம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்குத்தான் இன்னும் 2 பேர் என்ன குவிவு மையம் அண்டு இல்லைன்னா தோற்றுவாய்ன்னு சொல்லு. அதே மாதிரி இந்த புவிநடுக்க மைய பகுதிக்கு மேலால புவிமேற்பரப்புல காணப்படுறது வந்து என்னென்றால் அதைத்தான் இந்த பூகம்ப மையம் அப்படின்னு மெயினா வார இடம். புவிமேற்பரப்புல அந்த புவிநடுக்க மைய பகுதிக்கு மேலால புவிமேற்பரப்புல வந்து காணப்படுறதுதான் என்ன இந்த பூகம்ப மையம் அப்படின்னு சொல்றது. இந்த கோளத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி வந்து புவிமேற்பரப்புலேயும் புவியிட உட்பகுதிக்குள்ளேயும் அது அலை வடிவத்துல வந்து பரவி போகுது. அந்த அலையத்தான் சொல்ற இந்த 3 வகையிலா பிரிக்கொண்டு பி அலை, அடுத்தது எஸ் அலை, அடுத்தது எல் அலை. இது வந்து புவியிட உட்பகுதிக்குள்ள அந்த சக்தி அந்த அந்த செயற்படுது அந்த சக்தி வந்து புவிமேற்பரப்புலேயும் புவியிட உட்பகுதிக்குள்ளேயும் அலை வடிவத்துலதான் பரவி போகும். அப்படி அந்த அலை வடிவத்துல வந்து பரவி போறதுதான் இந்த பி அலை எஸ் அலை எல் அலைன்னு. அப்ப அந்த அலை வடிவத்துல போறதும் சிலது வந்து ஃபாஸ்டா அந்த நடக்கும், சிலது வந்து ஸ்லோவாயிக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி தான் அதை வந்து 3ஆ பிரிச்சு பி அலை எஸ் அலை எல் அலைன்னு சொல்லி. அப்ப பி அலை அப்படின்னு சொன்னால் இதுதான் முதல் அலைன்னு சொல்றோம். அதாவது அழுத்த அலை அழுத்தமா நடக்கிற அதாவது நல்ல வேகம் கொண்டது. பி அலை எப்படி இருக்கும் நல்ல வேகம் கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 8 கிலோமீட்டர் வேகத்துல வந்து செல்லக்கூடியதாக இருக்கும் இது இந்த பி அலை. அதே மாதிரி இந்த அலை வந்து இந்த பி அலை வந்து திண்ம பொருளூடாகவும் போகும், திரவ பொருளூடாகவும் போகும், வாயு பொருட்களூடாகவும் அது ஊடுருவி போகும். அதே மாதிரி இந்த பி அலை வந்து நேரா போகக்கூடியது. இதனால வந்து இந்த அலை நேரா போறதால இந்த பி அலைய வந்து நெட்டலை அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த அலை செல்லும் திசையில பொருட்கள் வந்து முன்னும் பின்னுமாக நகரும். இதுதான் என்ன பி அலை. இப்ப பி அலை என்று சொன்னால் எப்படி எழுதுற ஒன்று வந்து இது அழுத்த அலை என்று சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி இதோட வேகம் நல்லா கொண்டது, வேகம் மிகுந்த வேகம் கொண்டதாக காணப்படுது. அதாவது ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியதாக இந்த பி அலை வந்து காணப்படுது. அதே மாதிரி இந்த பி அலை வந்து பார்த்தோம்னால் இது திண்மம் திரவம் வாயு இந்த 3 பொருளூடாகவும் இந்த பி அலை வந்து ஊடுருவி போகுது. அதே மாதிரி இது நேராக போகக்கூடியது. ஸோ இது நேரா போறதால இந்த பி அலையை வந்து நெட்டலை அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி இந்த அலை செல்லக்கூடிய திசையில பொருளும் முன்னும் பின்னுமாக போகும். இதுதான் பி அலைக்குள்ள விளக்கம். ஓகே, யாரு சொல்லும் விளக்கத்தை? நான் சொல்லவா? பி அலை வந்து ஐயோ சொல்லுங்க. 2 பேரும் வந்து சொல்லுங்க. பருகா பருகவா கார்த்திகாவா? மிஸ் நான் சொல்றேன். ஓகே. பி அலை வந்து அழுத்தமான அலையாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேகமான அலை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது வந்து ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் தானே மிஸ்? எஸ், 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் திண்மம் திரவம் வாயு போன்ற பொருட்களால் ஊடுருவக்கூடியதாகவும் இருக்குது. இது வந்து நேராக செல்வதால் நெட்டலை என்றும் செல்லும் திசையில வந்து முன்னும் பின்னுமாகவும் செல்கிறது. ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து எஸ் அலைக்குள்ள விளக்கம் பருக சொல்லணும், நான் விளங்கப்படுத்தினதுக்கு போறோம். ஓகே, அடுத்தது வந்து எஸ் அலை. எஸ் அலை என்று சொன்னால் இந்த எஸ் அலை வந்து வேகமீக்குதான். ஆனால் பெஸ்டுக்கு பார்த்த பி அலையை விட வேகம் குறைச்சல். அதாவது ஒரு செகண்டுக்கு 5 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும். ஒரு செகண்டுக்கு
5 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும். இது நாங்க பார்த்தோம் பி அலை வந்து 8 கிலோமீட்டர் வேகத்துல போகும் ஒரு செகண்டுக்கு. வேகம் இங்குதான், ஆனா பி அலையை விடவும் வேகம் குறைந்தது. அதாவது ஒரு செகண்டுக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தை கொண்டது. இந்த அலை வந்து திண்ம பொருட்களை மாத்திரம்தான் ஊடுருவி போகும். இது இந்த எஸ் அலை. நாங்க பார்த்த பி அலை வந்து திண்மம், திரவம், வாயு மூணே ஊடுருவி போகும். ஆனால் இந்த எஸ் அலை வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்ம பொருளை மாத்திரம்தான் ஊடுருவி போகும். அதே போல இந்த எஸ் அலை வந்து எப்படி போகும் என்றால் ஒரு அலை வடிவத்துல போகும். எப்படி அலை போறீங்க இந்த மாதிரி ஷேப்ல இப்படி இப்படி இப்படித்தான் போகும். ஆனா நாங்க பிஎல பார்த்தோம் நெட்டலை, அது இப்படி நேராத்தான் போறேன். அதான் அது நெட்டலை. இது வந்து இந்த எஸ் அலை வந்து எப்படி போகும்? அலை வடிவத்துல போகும். அலை வடிவத்துல போகும். அதனால வந்து இந்த அலை பாயக்கூடிய திசைக்கு ஏற்ப அது செங்குத்தாக உயர்ந்தும் தாழ்ந்தும் உயர்ந்தும் தாழ்ந்தும் உயர்ந்தும் தாழ்ந்தும் இப்படி போகும். இப்படி போறதால புவி மேற்பரப்புல வந்து அதிக சேதத்தை விளைவிச்சு கொண்டுதான் போகும். என்றால் நேரா போனா ஒரு பாரிய அளவுல ஒரு சேதம் இல்லை. இப்போ ஒரு வாகனம் ஒன்று போறத வைப்போமே, நாங்க ஒரு வாகனம் ஒன்று போகுதுன்னு சொன்னால் அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு டயர்ட் ஆகும். நேரா போனா டயர்ட் ஒன்று இல்லை. இப்ப அது ஒரு பெரிய இதொண்டால் ஏறி போனால் இப்படி ஒரு டயர்ட் ஒன்று வரும். இப்படி 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 வரும். அத மாதிரி இது வந்து இப்படி இப்படி போறதால புவி மேற்பரப்புல வந்து அதிக சேதத்தை வந்து விளைவிக்க கூடியதாக வந்து இது காணப்படுது. இதனால வந்து இந்த அலை வந்து புவி மேற்பரப்புல அதிக சேதத்தை விளைவிக்க கூடியது. ஸோ இதனால இந்த அலையை வந்து அதிர்வு அலை என்று சொல்றது. அதிர்வு அலை என்று சொல்ற. ஸோ இதுதான் எஸ் அலை. அப்ப எஸ் அலைன்னா என்ன? பி அலையிலையும் விட வேகம் குறைஞ்சது. அதாவது 5 கிலோ வேகம் குறைஞ்சதுன்னு சொல்லலாம். பி அலையிலையும் விட வேகம் குறைஞ்சதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு செகண்டுக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தை கொண்டது. இந்த அலை வந்து திண்ம பொருளை மாத்திரம்தான் ஊடுருவி போகும். அதாவது இது அலை பாயக்கூடிய திசைக்கு ஏற்பது செங்குத்தாகவும் உயர்ந்தும் தாழ்ந்தும் அமையும். செங்குத்தாக உயர்ந்தும் தாழ்ந்தும் அமையும். இதனால வந்து இது பூமி மேற்பரப்புல அதிக சேதத்தை விளைவிக்குது. இந்த அலை வந்து அதிர்வு அலை அப்படின்னு சொல்றேன். சொல்லுங்க பாவம் விளக்கம். எஸ் அலை எடுத்துக்கொண்டா வந்து இது பி அலையை விட வந்து வேகம் குறைவாக காணப்படும். இது ஒரு செகண்டுக்கு வந்து 5 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. இது வந்து திண்ம பொருளை மாத்திரம்தான் பயணிக்கும். இது வந்து அலை வடிவத்துல செல்லும். அதோட வந்து அலை பாயும் திசையில வந்து செங்குத்தாக உயர்ந்தும் தாழ்ந்தும் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இது புவி மேற்பரப்புல அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அலையாகவும் காணப்படும். இது வந்து அதிர்வு அலை என்றும் அழைக்கப்படும். எஸ், ஓகே, வெரி குட். அடுத்ததா நாங்க எல்லலை பார்ப்போம். இதுக்கு இந்த எல்லலைக்கு விளக்கம் எனக்கு சொல்லணும். சமா சரி. எல்லலை எப்படின்றால் இந்த எல்லலை வந்து வேகம் மிக குறைந்தது. இப்ப அதுலேயும் பார்க்கான்னு சொல்ல தேலாம், சும்மா எழுதினா சரி. எப்படி இந்த எல்லலை என்று சொல்றது வேகம் மிக குறைந்தது. அதாவது இது வந்து அவ்வளோ ஸ்லோ தினண்டு அளவிட்டு சொல்லலாம். நல்லா ஸ்லோவா தான் வேகம் மிக குறைந்தது. புவிமேற்பரப்புல மாத்திரம்தான் பயணிக்க கூடியது. இதனால வந்து இந்த எல்லலைய வந்து மேற்பரப்பு அலை அப்படின்னு சொல்லி அழைக்கும். இந்த அலை வந்து குறைந்த வேகத்தை தான் ஏற்படுத்தும். சோ இந்த விளக்கங்கள் தான் நாங்க இதுல எழுதுவோம். சமா எல்லலைக்கு மட்டுமா மிஸ்? இதுல வேகம் மிக குறைவாக காணப்படும். அதே மாதிரி வந்து புவி மேற்பரப்புல மாத்திரம்தான் இது பயணிக்கும். ஓகே, அதால அதுக்கு ஒரு விசேட பேருண்டு. இதுக்கு வந்து மேற்பரப்பு அலைன்னு சொல்லுவோம். ஓகே, சரி. எழுதுவோம். நான் நோட்ஸ ஃபர்ஸ்ட்டுக்கு பி அலைக்கு எழுதுவோம். முதலாவதா போட்டு பி அலை என்பது முதல் அலை அல்லது அழுத்த அலை எனப்படும்.
P அலை என்பது முதல் அலை அல்லது அழுத்த அலை எனப்படும். இது மிகுந்த வேகம் கொண்டது. இது மிகுந்த வேகம் கொண்டது. இது மிகுந்த வேகம் கொண்டது. ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இது மிகுந்த வேகம் கொண்டது. ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இவ்வலை திண்மம், திரவம், வாயு பொருட்களையும் ஊடுருவிச் செல்லும். இவ்வலை திண்ம, திரவம், வாயு பொருட்களையும் ஊடுருவிச் செல்லும். இவ்வலை திண்மம், திரவம், வாயு பொருட்களையும் ஊடுருவிச் செல்லும். இது நேராக பயணிக்கக்கூடியது. இது நேராக பயணிக்கக்கூடியது. இதனால் இவ்வலையை நெட்டலை எனப்படும். இதனால் இவ்வலையை நெட்டலை எனப்படும். இதனால் இவ்வலையை நெட்டலை எனப்படும். இவ்வலை செல்லும் திசையில் பொருட்கள் முன்னும் பின்னுமாக நகரும். இவ்வலை செல்லும் திசையில் பொருட்கள் முன்னும் பின்னுமாக நகரும். இவ்வலை செல்லும் திசையில் பொருட்கள் முன்னும் பின்னுமாக நகரும். ஓகே, அடுத்ததா இரண்டாவது அழுது எஸ் அலை என்பது ஓகே, அடுத்ததா என்னென்றால் நாளைக்குள்ள உங்களோட கிளாஸ்ல மெப் மார்க்கிங் அண்ட் MCQ ப்ராக்டிஸ் கிளாஸ் 2வது கிளாஸ் நடக்கும். இப்போ நான் ஏலியா உங்களுக்கு மெப் மார்க்கிங் தான் மார்க் பண்ணக்கூடிய இடங்களை போடுவேன். இப்போ நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆக முன்னால எல்லாரும் அதை குறிச்சு எனக்கு சென்ட் பண்ணி வைக்கணும். மெப் மார்க்கிங் இதை மார்க் பண்ணி குறிச்சு எல்லாரும் சென்ட் பண்ணி வைக்கணும். இதுக்கு பிறகு அதை கிளாஸ்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதுல என்ன பிள்ளை அதை உங்களுக்கு பார்த்து எத்தனைன்னு சொல்லி ரைட் போடுங்க. நான் சொல்லிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் MCQ அண்ட் மெப் மார்க்கிங் கிளாஸ் ரெக்கார்ட் எல்லாருக்கும் கிடைச்சிக்கும். அதை எல்லாருக்கும் தந்தேன். மற்றது இப்ப 2வது தான் இந்த கிளாஸ். அப்ப இதுல அடுத்த விஷயமா பார்ப்போம். அதுல MCQ தொடர்ச்சியா எழுதுறதுக்கு ஒரு புக் வைங்க. அதுல MCQ மட்டும் மார்க் பண்ணிட்டு வாங்க. இப்ப போன கிளாஸ்ல கொஞ்சம் MCQ தந்தேன். மெயினா பாடத்தோட தொட்டு போற விடயங்கள் எடுத்து அப்படித்தான் இந்த மானிட புவியியல் செஷன்ல வரும். அப்படியான கேள்விகள் தான் போன MCQ கிளாஸ்ல கொடுத்தேன். இப்போ அதைகளை கட்டாயம் நோட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி மெப் மார்க்கிங்க்கு நான் தந்த அந்த தாளை பிரிண்ட் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும். அதுல பிரிண்ட் பண்ணி நீங்க அதுல தான் மார்க் பண்ணணும். சும்மா அந்த வாங்கின தாளை இதாக்காம நான் அனுப்பின அந்த குரூப்லயும் போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு ரிட்டர்னும் கார்த்திகா இதுல சென்ட் பண்ணியிருந்தேன். அப்ப அதை கட்டாயம் பிரிண்ட் பண்ணுங்க எல்லாரும். இல்லைன்றால் நீங்க அந்த உங்களோட இதுதானே பாஸ் பேப்பர் புக், பாஸ் பேப்பர்ல புக்ல வார போட்டோ கொஞ்சம் பெருசாக்கி பிரிண்ட் பண்ணி கொண்டாலும் சரி, அதுலயும் கிளியரா இருக்கும். இப்ப அப்படி கிளியரான ஒரு படம், அந்த கோடுகள் அப்படி ஒண்ணும் வரையப்படாத ஒரு படம் உண்டு நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுலதான் குறிச்சு பழகணும் அந்த இடங்களை. அப்படி பழகிற டைம் தான் நாங்க அது ஒரு கிளியர் ஒன்று கிடைக்கும். இதுல இப்ப நான் நாளை கேலியா உங்களுக்கு போட்டுடுவேன். இப்ப நீங்க அதை மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிட்டு தான் அந்த கிளாஸ்ல எல்லாரும் ஜாயின் ஆகணும். ஓகே, சரி, எழுதிக்கோங்க. எஸ் அலை என்பது பி அலையிலும் பார்க்க வேகம் குறைந்தது. எஸ் அலை என்பது பி அலையிலும் பார்க்க வேகம் குறைந்தது.
பி அலையிலும் பார்க்க வேகம் குறைந்தது. அதாவது ஒரு செகண்டுக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தை கொண்டது. அதோட நான் அடுத்த வீக்ல இதுல மாதிரி உங்களுக்கு பிராக்டிக்கல் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். பிராக்டிக்கல் பகுதியில முதலாவது பாடம். பிராக்டிக்கலுக்கு வந்து வேற ஒரு புக் எடுத்து எழுதுறது நல்லம். அண்ட் அப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஒரு குழம்பாம இருக்கும், அந்த ஒரு கிளியர் ஒன்றிக்கும் படிக்கிறதுல. அப்ப அப்படி சரியா சும்மா அழகா அப்படி எழுதிக்கோங்க. அப்ப கொஞ்சம் அந்த படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும் உங்களுக்கு. எல்லாத்தையும் ஒன்றுல எழுதி சும்மா அப்படி தேவையில்லாம எழுதி படிச்சுட்டு போனா அந்த கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று குறைச்சல். இப்ப நீங்களே அப்படி செய்யறவங்க சொல்லுங்க பாவம். அப்படி செய்யறதால ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்னோட படிக்கலும் தானே. அதுக்கண்டு செழிப்ப வச்சு நாங்க மெப் மார்க்கிங் எல்லாம் எடுத்து அதுக்கண்டு வேற ஒரு ஃபைல் வச்சு அதே மாதிரி FWC பேப்பர் மட்டும் செய்யறதுக்கு அதே மாதிரி பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு ஒன்று அப்படி வச்சு இப்படி படிக்க டைம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வருது தானே. யார் அப்படி படிக்கிறீங்க? மேம் மிஸ். ஓ டீச்சர். எஸ் 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 வெரி குட். அண்ட் அப்படி நாங்க படிக்கிறத வந்து கொஞ்சம் கிளியரா எஸ் கார்த்திகா சமா எஸ் அப்படி படிக்கணும். நாங்க படிக்கிட்டே நல்ல ஒரு இதா படிச்சுட்டு போயிடும். எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். ஒரு பாடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த பாடத்துல மார்க்ஸும் வரும். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லையோ அந்த பாடத்துல குறைய மார்க்ஸ் வரும். அதுதான் மெயின். நீங்களே உங்களுக்கே யோசிச்சுட்டு பார்க்கலும் உங்களோட மார்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கல. நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிக்கியோ அதுலதான் உங்களோட மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க அதுல செலக்ட் பண்ணணும். நல்ல ஸ்கோர் கூடயா வர பாடம் இது. இதுல நாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று எடுத்தால் எங்களுக்கு கூடயா ஒரு ரிசல்ட் அடிக்கலும். இப்ப ரிசல்ட் எல்லாம் மெயின், ஸ்கோர் தான் மெயின். ஸ்கோர் வந்து வர எப்படி சில பாடங்களே கூட ஈக்குது. இப்ப அப்படியான ஒரு பாடம் தான் ஜியோகிராஃபி. இப்ப நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டா மாத்தி ஜியோகிராஃபி செய்யுங்க. இந்த ஜியோகிராஃபியில பின்னால நிறைய கோர்சஸ் அப்ளை பண்ணிடும். ஜியோகிராஃபில இப்ப நீங்க சிக்கு மேல எடுத்துக்கொள்ள பாருங்க ஆலோ பேரும். ஆனா நீங்க கிளாஸுக்கு வந்தீங்குது. சோ எல்லாருக்கும் ஏடிக்கலும் நீங்க சரியா படிச்சா சரியா எல்லாரும் சொல்ற மாதிரி படிச்சா ஏடிக்கலும் லேசா அடிக்கலும். அத கொஞ்ச நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்தந்த நாள் அந்தந்த வேலையை செஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிங்க எல்லாரும். ஓகே, அப்ப நாங்க அடுத்ததா பார்ப்போம். எஸ் அலை என்பது பி அலையிலும் பார்க்க வேகம் குறைந்தது. அதாவது ஒரு செகண்டுக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தை கொண்டது. 5 கிலோமீட்டர் வேகத்தை கொண்டது. இவ்வலை திண்ம பொருட்களை மாத்திரம் ஊடுருவிச் செல்லும். இவ்வலை திண்ம பொருட்களை மாத்திரம் ஊடுருவிச் செல்லும். இவ்வலை திண்ம பொருட்களை மாத்திரம் ஊடுருவிச் செல்லும். இவ்வலை அலைவடிவில் பயணிக்க கூடியது. இவ்வலை அலைவடிவில் பயணிக்க கூடியது. அலைவடிவில் பயணிக்க கூடியது. இதனால் அலைபாயும் திசைக்கேற்ப செங்குத்தாக உயர்ந்தும் தாழ்ந்தும் அமையும். இதனால் அலைபாயும் திசைக்கேற்ப செங்குத்தாக உயர்ந்தும் தாழ்ந்தும் அமையும். செங்குத்தாக உயர்ந்தும் தாழ்ந்தும் அமையும். இவ்வலையே புவிமேற்பரப்பில் அதிக சேதத்தை விளைவிக்க கூடியது. இவ்வலையே புவிமேற்பரப்பில் அதிக சேதத்தை விளைவிக்க கூடியது. புவிமேற்பரப்பில் அதிக சேதத்தை விளைவிக்க கூடியது. அதிக சேதத்தை விளைவிக்க கூடியது. இவ்வலை அதிர்வு அலை எனப்படும். இவ்வலை அதிர்வு அலை எனவும் அழைக்கப்படும். இவ்வலை அதிர்வு அலை எனவும் அழைக்கப்படும். ஓகே, அடுத்ததா எழுதுங்க. மூணாவது
எல் அலை என்பது எல் அலை என்பது எல் அலை என்பது வேகம் மிக குறைந்தது. எல் அலை என்பது வேகம் மிக குறைந்தது. அதாவது இவ்வலை புவி மேற்பரப்பில் மாத்திரம் பயணிக்க கூடியது. மேலும் இவ்வலை புவி மேற்பரப்பில் மாத்திரம் பயணிக்க கூடியது. புவி மேற்பரப்பில் மாத்திரம் பயணிக்க கூடியது. அதனால் இவ்வலையை மேற்பரப்பு அலை எனவும் அழைப்பதுண்டு. அதனால் இவ்வலையை மேற்பரப்பு அலை எனவும் அழைப்பதுண்டு. மேற்பரப்பு அலை எனவும் அழைப்பதுண்டு. இவ்வலை குறைந்த வேகத்தையே ஏற்படுத்தும். இவ்வலை குறைந்த வேகத்தையே ஏற்படுத்தும். இவ்வலை குறைந்த வேகத்தையே ஏற்படுத்தும். குறைந்த வேகத்தையே ஏற்படுத்தும். ஓகே, அடுத்ததா எழுதுங்க. அடுத்த பேராகிராஃபா, புவிநடுக்கம் ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து புவிநடுக்கம் ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து வெளியேறிய சக்தியின் அளவுக்கேற்ப புவிநடுக்கத்தின் அளவு அளவிடப்பட்டது. வெளியேறிய சக்தியின் அளவுக்கேற்ப புவிநடுக்கத்தின் அளவு அளவிடப்பட்டது. புவிநடுக்கத்தின் அளவு அளவிடப்பட்டது. புவிநடுக்கத்தின் அளவு அளவிடப்பட்டது. புவிநடுக்கத்தின் அளவு அளவிடப்பட்டது. அதனை அளவிடுவதற்கு அதனை அளவிடுவதற்கு அதனை அளவிடுவதற்கு அதனை அளவிடுவதற்கு 1936ஆம் ஆண்டு அதனை அளவிடுவதற்கு 1936ஆம் ஆண்டு 1936ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எஃப் ரிச்டர். இது வந்து எம்சிக்யூ கேள்வியா வரையிலும் சோ ஹைலைட் பண்ணிக்கோங்க. 1936ஆம் ஆண்டு சார்ல்ஸ், அதுதான் ரிச்டர் அளவீட்டு முறைன்னு சொல்ற.
அதை இதாக்கினவர் தான் சார்ல்ஸ் எஃப் ரிச்டர். சார்ல்ஸ் எஃப் ரிச்டர் ஒரு முறையை கண்டுபிடித்தார். அதனை அளவிடுவதற்கு 1936ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எஃப் ரிச்டர் ஒரு முறையை கண்டுபிடித்தார். அம்முறையே ரிச்டர் அளவீட்டு முறை எனப்படுகின்றன. அம்முறையே ரிச்டர் அளவீட்டு முறை எனப்படுகின்றன. அம்முறையே ரிச்டர் அளவீட்டு முறை எனப்படுகின்றன. ஓகே, இதுல அடுத்ததா வரக்கூடிய நோட்ஸ் இது மெயினா அந்த ஒவ்வொரு அளவீடுடையும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் அதை நான் குரூப்ல போடுவேன். அதை எழுதிட்டு தான் நீங்க அடுத்த கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். ஏன்னா நாளைக்குள்ள கிளாஸ் எங்கட மெப் மார்க்கிங்ன்றதால உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. அதை எழுதிட்டு அடுத்ததுல ஜாயின் ஆகுங்க. என்ன விஷயம்னு சொன்னால், இப்ப மெயினா இந்த 8.0 ரிக்டருக்கு மேற்பட்ட புவிநடுக்கம் ஒன்று ஏற்பட்டால் அங்க என்ன நடக்கும்னா மிக மோசமான முழுமையான பாரிய சேதத்தை அங்கே ஏற்படுத்தும். எப்படி 8.0 ரிக்டருக்கு மேல புவிநடுக்கம் வந்தால் ஒரு துண்டு கூட எடுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும். அவ்வளவுக்கு ஒரு மோசமான முழுமையான பாரிய சேதம் அங்கே நடக்கும். அதே மாதிரி 7.9க்கும் 7.4 ரிக்டருக்கு இடைப்பட்ட அளவுல புவிநடுக்கம் ஏற்பட்டாலும் பாரிய அளவுல சேதம் ஏற்படும். இப்ப எல்லாம் முடிஞ்சு புரிந்து அப்படி பெரியதொரு சேதம் ஒன்று ஏற்படையிலும் இப்ப புதுசா மியன்மார் சைட்ல எல்லாம் இந்த புவிநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு இந்த 7.7 ரிக்டர் அளவுல. இப்ப எப்படி என்றால் அது அந்த புவிநடுக்கத்தை பாக்குற டைம்ல அதுவும் நல்ல ஒரு சேதத்தை ஏற்படுத்துறது தான். ஏன்னா நாங்க பார்த்தோம் 7.9க்கும் 7.4க்கும் இடப்பட்ட அளவுல நடந்துச்சு அப்படின்னால் அங்கே நல்ல ஒரு பாரிய சேதம் ஒன்று ஏற்படும் சொல்லி இப்ப அந்த விடயத்தை பார்த்துக்கொள்ளணும். அத மாதிரி 7.3க்கும் 5.5 ரிக்டர் அளவும் இடைப்பட்ட அளவுல புவிநடுக்கம் வந்துச்சு அப்படின்னால் சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு வரைக்கும் அந்த கட்டிடங்களுக்கெல்லாம் சேதம் ஏற்படும். கட்டிடங்கள் எல்லாம் முடிஞ்சு போடும், சின்ன சின்ன குடிசை அப்படி எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போடும். எந்த அளவுக்கு 7.3க்கும் 5.5 ரிக்டர் அளவுல. இதுல பாக்குற டைம்ல ஒன்று எப்படி 8.0 ரிக்டர் அளவு. இது வந்தால் ஃபுல்லா சேதம், ஒன்றுமே அடிக்கல, ஃபுல்லாவே எல்லாமே சேதமா மிக மோசமான முழுமையான பாரிய சேதம். அடுத்ததா 7.9க்கும் 7.4க்கும் இடையில நடந்துன்னு சொன்னால் அவ்விடத்துல பாரிய சேதம் ஏற்படும். மிக மோசமான பாரிய சேதம் ஒன்று ஏற்படும். முழுமையாண்டில மிக மோசமான பாரிய சேதம் ஒன்று அங்கே நடக்கும். அடுத்தது 7.3க்கும் 5.5 ரிக்டர் அளவுல இங்க நடந்துட்டால் இங்க புவிநடுக்கம் வந்தால் சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு வரைக்கும் கட்டிடங்கள் எல்லாம் உடைஞ்சு விழுந்தா அந்த கட்டிடங்களுக்கெல்லாம் மெயினா சேதம் ஏற்படும். இந்த 7.3க்கும் 5.5க்கும் இடையில புவிநடுக்கம் வந்தால். அடுத்தது இந்த 5.4க்கும் 3.5க்கும் நடுவுல அளவுல புவிநடுக்கம் ஏற்பட்டால் அது சில பேரால இல்லாட்டி எல்லாராலையும் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இந்த 5.4க்கும் 3.5க்கும் இடையில புவிநடுக்கம் ஏற்பட்ட அப்படின்னால் அங்கே வரக்கூடிய சேதம் குறைவாத்தான். ஆனா எல்லாராலையும் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அதால வரக்கூடிய சேதம் குறைவாத்தான் நீக்கும். அடுத்தது லாஸ்டா உள்ள அளவுதான் இந்த 3.4க்கும் 1.0 ரிக்டர் அளவுல புவிநடுக்கம் ஏற்படுது. இந்த 3.4க்கும் 1.0 அளவு ரிக்டர் அளவுல புவிநடுக்கம் நடந்துச்சு அப்படின்னால் இத மனிதர்களால உணரப்படாது. இப்ப மெயினா மனிதர்களால உணர இயலாட்டியும் அதற்குரிய அந்த கருவிகளை வச்சு அதை எங்களுக்கு இனம் காணலும்.
சோ இதுக்குத்தான் சொல்ற நுண்புவிநடுக்கம்னு சொல்லி. இப்ப நுண்புவிநடுக்கம் ஏற்பட்டால் அத மனிதனால உணரலாம். மனிதனுக்கு மெயினா விளங்காது இந்த நுண்புவிநடுக்கம் ஏற்பட்டால். ஆனால் அதுக்குள்ள அந்த கருவியை உபயோகிச்சு அந்த புவிநடுக்கம் ஏற்பட்டிதான்றது எங்களுக்கு கண்டுகொள்ளேன். அதான் சொல்ல நுண்புவிநடுக்கம் பெருசா விளங்காது, மனிதர்களாலே உணரலாம். அதுக்குள்ள கருவி வச்சு அத காணு. அப்படியான புவிநடுக்கம் ஏற்பட அளவுதான் இந்த 3.4க்கும் 1.0 அளவிலையும் ஏற்பட்டால். இப்படி ஆண்டுதோறும் இந்த பல மில்லியன் புவிநடுக்கம் புவியில ஏற்படுது. இப்படி சராசரியா 10 செகண்டுக்கு ஒரு புவிநடுக்கம் சரி நடக்கும். உலகத்துல 10 செகண்டுக்கு இப்பயும் எங்க சரி புவிநடுக்கமும் நடந்துட்டு தான் நிக்குது. இப்பயும் எங்க சரி ஒரு புவிநடுக்கமும் நடந்துட்டு தான் நிக்குது. அப்ப மெயினா சராசரியாக 10 செகண்டுக்கு ஒரு புவிநடுக்கம் ஏற்படுது. ஆனால் அது ஒரு பாரிய விளைவு ஏற்படுத்து இல்லை. இந்த 7.5 மெயினா ஒரு அளவீடு ஒன்று எடுத்து பாக்குற டைம்ல 7.5க்கு மேல அப்படின்னால் நல்லா பாரிய விளைவு அப்படிதான் நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த 7.7 அளவுல ஒரு இடத்துல புதுசா புவிநடுக்கம் நடந்த அங்க நல்லா ஒரு சேதம் ஒன்று நடந்திருக்குது. இதுதான் இந்த புவிநடுக்கம் என்ற பகுதியில் உள்ள விஷயம். இது கிளியரா எல்லாருக்கும்? அளவு ஓ மிஸ். நதா, சமா, பருஹா, நஸ்லா, சனா, டீச்சர் ப்ளீஸ். அஸ்மா, எஸ் ஓகே. சரி, அப்ப நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். ஷாலா அந்த அந்த நோட்ஸை போடுவேன். அதை எழுதிட்டு அடுத்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க. அதே மாதிரி மெப் மார்க்கிங் கிளாஸ் 2வது நடக்கும், அதுக்குள்ளதும் போடுவேன். அதை குறிச்சிட்டு அடுத்த கிளாஸ்ல ஜாயின் ஆகும். சரி ஓகே. கட்டாயம் எல்லாரும் குறிக்கோணும், குறிச்சு சென்ட் பண்ணி வைங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு பின்னால கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க, எல்லாரும் ஜாயின் ஆகுங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தேங்க்யூ மிஸ்.